ஹாய், திஸ் இஸ் பிரீத்தி சாய். லாஸ்ட் டே ஆஃப் கோவா அது தாங்க பார்த்துட்ருக்கோம். அப்படியே தூங்கியெல்லாம் எழுந்திரிச்சிட்டு ரூமெல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு மேப்பை போட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் தாங்க. அது போகிறதுக்கு முன்னாடியே என் தலையில் பின்னதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிறையா பொண்ணுங்க அப்படி தான் பின்னிட்டு போனாங்க கலர் கலராக. சரி நம்மளும் பின்னுவோமேன்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுங்க. எனக்கு மட்டும்தான் காமெடியாக இருக்கா இல்லை உங்களுக்கு காமெடியாக இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மாலை கேண்டில்லாம் வாங்கியாச்சு. இது வந்துங்க பெஸ்லிக்கா ஆஃப் பாம் சர்ச்சு. இதுக்குள்ளே எதுக்காக போயிருந்தோன்னா பல 100 வருஷமாக ஃப்ரான்சிஸ் சேவியர் அவங்களோட பாடியை வந்து அவங்க பாதுகாத்துட்டு வராங்க. அந்த ஒரு ரீசனுக்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஒரு 10 இயர்ஸ் பேக்கு. இப்போ பார்த்தா மேலே வச்சுட்டாங்க. ஸோ எதுவுமே தெரியல, ஃபேஸே தெரியல. அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதை பார்த்திங்கன்னா வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா அதே தாங்க வெஜ் தாலி, ஃபிஷ் தாலி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சுக்கு தான். அந்த பீச்லாம் பார்த்து முடிச்சுட்டு லேஸ் சாப்பிடணும் போல் இருந்தது. எங்கள் அத்தை அதை சாப்பிடாதேனாங்க. நான் அப்படி தான் சாப்பிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேஸை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டேயில் ஒரு கேப்பு போட்டிருந்தேன். அதனால தாங்க அதை அப்படி இப்படி திருப்பி எடுத்துகிட்டு இருந்தேன். ரயில்வே ஸ்டேஷனும் ரீச் ஆயாச்சு. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா எவ்வளோ காமெடியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு. அப்படியே எங்கள் அம்மா கிட்ட அம்மா காமெடியாக இருக்குமான்னு சொன்னேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் ஸ்னிக்கர்ஸ் வேணும்னு கேட்டேன் எங்கள் அம்மா கிட்ட. அதுவும் வாங்கி கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் எங்கள் அத்தை வேறு இது அவுக்குறியா என்ன காமெடியாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நீ அவுக்கலைன்னா நானே பிடிச்சி பிச்சு விட்ருவேன் அப்படின்னாங்க. எங்கள் அம்மா இருந்துட்டு நல்லா தான் இருக்குது விடேண்டி அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். சோமனூர் போயிட்டு அங்கேருந்து கோயம்புத்தூர் போனோம். அதனால் அங்கேருந்து காலையில் கோயம்புத்தூருக்கு ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான் கைஸ், பாய், டூ சப்ஸ்கிரைப்.